அனைவருக்கும் வணக்கம். விக்சித் பாரத் 2047 அல்லது இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை 2047 என்ன இது? இந்த பேர் நம்ம அடிக்கடி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது பாரத பிரதமரின் ஒரு கனவு திட்டம். அதாவது 2047 ஆண்டில் இந்தியாவின் 100வது சுதந்திர தினத்தன்று உலகின் முதல் 3 பெரிய பொருளாதார வல்லரசு நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம். அப்பனா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு $3.5 trillion எக்கானமியாக இருப்பது 2047 $30 trillion எக்கானமியாக மாறும் என்பதுதான் இந்த திட்டம். எவ்வளவு வாஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? இது சாத்தியமா, வெறும் கோஷமா? இந்த கேள்வி அனைவர் மனதிலுமே இருக்குது. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, குறிப்பாக சுதந்திரம் அடைவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலை என்பதையும் பார்ப்போம். சுதந்திரம் அடைவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக இருந்தது. பாலும் தேனும் போடக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. 300 ஆண்டுகால ஆக்கிரமிப்பு காலத்தில் இந்தியாவின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன, திறன்கள் அழிக்கப்பட்டன. இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து இந்தியா ஒவ்வொரு ஸ்டெப்பாக, படிப்படியாக தன்னுடைய போராட்டத்தின் காரணமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போராடி இன்றைக்கு ஒரு கம்பீரமான நடை போட்டு இந்தியா வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உலகின் முதல் 3 பெரிய நாடுகளில் ஒன்றாக ஆக வேண்டும் என்ற கனவு சாத்தியம்தானா அல்லது ஒரு கவர்ச்சி கோஷமா? இந்த சந்தேகம் அனைவர் மனதிலுமே இருந்து வருகிறது. இதை நாம் எப்படி பார்க்க போகிறோம்? இது எந்த அளவுக்கு இது சாத்தியமடைய வாய்ப்புள்ளது? அதில் உள்ள தடைகள், என்னென்ன தடைகளை இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், என்னென்ன சவால்களை இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இந்தியாவின் விஷன் 2047 பற்றி ஒரு அறிமுகத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த தொலைநோக்கு திட்டம் 2047 என்பது அடுத்த சில 10 ஆண்டுகளில் நம் நாடு எங்கு செல்ல விரும்புகிறது என்பதற்கான ஒரு வரைபடம் போன்றதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்தியாவின் உலகின் சிறந்த வல்லரசு நாடாக மாற்றுவதற்கான நமது நம்பிக்கைகள், இலக்குகள் மற்றும் திட்டங்களை பற்றியது. நம் இப்பொழுது எந்த பின்னணியில் இருந்தாலும், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், எந்த பின்னணியில் இருந்து வந்திருந்தாலும் சரி, நாம் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதுதான் இந்த விக்சித் பாரத்தினுடைய திட்டம். பொருளாதார வல்லரசு என்று நாம் குறிப்பிடும் பொழுது வெறும் பொருளாதார வல்லரசாக மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த தொலைநோக்கு திட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். அதாவது வளர்ச்சி என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்னா, நம்ம உடம்புல முகத்துல ஒரு பாதி மட்டும் அப்படி பெருசாயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா அது வளர்ச்சி கிடையாது, அது வீக்கம். அப்படி இல்லாம உடல் முழுவதும் ஒரே போல சீராக வளர்ந்து வரும் பொழுது அதுதான் உண்மையான வளர்ச்சியாக நாம் சொல்றோம். அதே போலதான் தேசத்திற்கு வளர்ச்சி என்பது அனைத்து துறைகளிலும் நாம் ஒன்றிணைந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற ஒரு மாபெரும் இலக்கை கொண்டதுதான் இந்த விக்சித் பாரத் 2047. சரி,
இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம மறுபடி இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. நம்ம அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமரின் திட்டம். அதாவது ஊர்கூடி தேர் எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு தனி மனிதனுடைய கனவாக மட்டுமே இது இருந்தால் கண்டிப்பாக இது சாத்தியமாகாது. இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய நம்ம அனைவரும் இதில் பங்களிக்க வேண்டும். இப்படி இந்த இலக்கை அடைவதற்கு நாம் அனைவரும் பங்களிக்க வேண்டும். அனைத்து துறைகளும், அனைத்து தனிநபர்களும், வணிக நிறுவனங்கள், அரசு துறை, அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து இந்த தேரை இழுக்கணும். அப்பதான் நாம் எங்க போக முடியும்? 2047 உலகின் முதல் 3 நிலைகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்க முடியும். சரிங்களா? இது எப்படி என்பதை பின்பு பார்ப்போம். இந்த தொலைநோக்கு திட்டம் 2047 அப்படிங்கிறது பல லட்சிய இலக்குகளை கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, $18,000 அமெரிக்க டாலர் முதல் $20,000 அமெரிக்க டாலர்களான தனிநபர் வருமானம், அதனுடன் கூடிய 30 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருளாதாரத்தை நாம் அடைய வேண்டும். அதன் மூலம் உலகில முதல் 3 பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருவெடுக்க செய்கிறது. உலகத்தரத்திலான ஒரு செயல்பாட்டை நாம் நோக்கி செல்லும் பொழுது, உலகின் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக நாம் வர வேண்டும் என்கும் பொழுது, அதற்கேற்றாற் போல கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், இது மிக முக்கியமானது. அதே போல அரசாங்கத்தினுடைய தலையீட்டை வெகுவாக குறைத்தல். பல்வேறு துறைகள்ல, பல்வேறு நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் தலையீட்டை டிஜிட்டல் செயல்பாடுகளின் மூலமாக குறைத்தல். அதே போல ஒவ்வொரு துறைகளிலும் தலை சிறந்த உலகளாவிய தலைமைத்துவத்தை உருவாக்குதல் மற்றும் விண்வெளி, பாதுகாப்பு ஆகிய துறைகளில் தன்னிறைவை அடைதல். இதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னு நிலை வரும் பொழுது, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி இப்படி எல்லாம் வரும் பொழுது முதல்ல எது பாதிக்கப்படும் அப்படின்னா, காலநிலை, பருவநிலை பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பு ஏற்படாமல் நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பது இதனுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சம். ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அதனுடைய உற்பத்தி திறன் மேம்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய தொழிலாளர்கள் உற்பத்தி திறன், அதன் தொழில்துறையினுடைய உற்பத்தி திறன் ஆகியவை மேம்பட்டிருக்க வேண்டும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இளைஞர்கள். நம்மளுடைய மொத்த பாப்புலேஷன்ல பெரும்பங்கு இளைஞர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய திறன் மேம்பாட்டை ஊக்குவித்தல், அதற்காக என்னென்ன செய்யணுமோ அதற்கு எல்லாமே இந்த விக்சித் பாரத் திட்டங்களை வைத்திருக்கிறது. கல்வி மேம்பாடு அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அதாவது ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்கணும். ஸோ இப்ப ஏற்கனவே நம்ம இந்தியாவில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நல்ல விதமா வந்துட்டு இருக்கு. ஆனா அதை இன்னும் ஒரு அடுத்த நிலையை கொண்டு செல்வதற்காக உலகின் முதல் 10 ரிசர்ச் லேப்ஸ் அவங்களுடைய செட்டப்பை இந்தியாவில் உருவாக்குதல், இது வந்து விக்சித் பாரத்துடைய மிகச்சிறந்த ஒரு குறிக்கோளாக நாம் கொள்ளலாம். சரிங்க சார். இப்ப இந்தியா எப்படி இருக்கு, எப்படி தன்னுடைய வளர்ச்சியை மேலெடுத்து செல்ல போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைய சூழ்நிலை 5வது பெரிய பொருளாதாரமாகவும் வாங்கும் திறன் அடிப்படையில் 3வது பெரிய பொருளாதாரமும் இந்தியா இருக்கிறது. 2022ஆம் ஆண்டிலேயே இந்தியா வந்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸை ஜிடிபியில முந்திடுச்சு. 2027ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்கும்னு IMF சொல்றாங்க. 2030ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் அண்ட் ஜெர்மனிக்கு இந்தியா ஓவர்டேக் செஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2030ஆம் ஆண்டுல
பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 7.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக மாறிவிடும் என்று S&P மதிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2047ஆம் ஆண்டுல நம்மளுடைய சராசரி ஆயுள் காலம் 71.8% 8 என்ற நிலையிலும் கல்வியறிவு விகிதம் 89.8%ஆகவும் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2047இல் ஒரு வளர்ந்த நாட்டின் அனைத்து பண்புகளுடன் கூடிய 30 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இந்தியா மாறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையில இது சாத்தியமாகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனா பல்வேறு சவால்களும் இருக்கிறது இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சவால்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விஷன் 2047 நோக்கி இந்தியாவின் முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவை பெருமளவு முன்னேற்றம் நோக்கத்துல மாற்றத்திற்கான திட்டங்களை நம் பாரத பிரதமர் தொடங்கி வைத்து பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நம்ம பெற்றுட்டு இருக்கோம். அதுல ஸ்போர்ட்ஸ் முதல்லலாம் சர்வதேச போட்டிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்தியா நிறைய வீரர்கள் அனுப்புவோம். ஆனால் சொற்ப அளவிலேயே பரிசுகளை பெற்று வருவார்கள். ஓரிரு பதக்கங்கள் பெற்றால் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு. இன்றைக்கு பதக்கப்பட்டதில் கணிசமான அளவில் இந்தியா முன்னேற்றம் பெற்று வருகிறது. அடுத்து ஸ்பேஸ் ரிசர்ச். ஸ்பேஸ் ரிசர்ச் இந்தியா இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரியாக முதல் 4 நாடுகள் ஒன்றாக இருக்கிறது. சந்திரயான் ஆகட்டும், ஆதித்யா ஆகட்டும், இந்தியாவுடைய பெருமையை உலக அளவிலே பெரும் அளவிலே பறைசாற்றி வருகிறது. ஹெல்த் கேர் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஹெல்த் டூரிசம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஹெல்த் டூரிசம் இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அரசுத்துறை மருத்துவமனைகள் மிகப்பெரிய சாதனை பெறுகிறது. குறிப்பா கோவிட் காலத்துல முதல் அலையில சற்று தடுமாற்றம் இருந்தாலும் கூட 2வது அலையின் போது சுதாரித்து கொண்டு மிகப்பெரிய அளவில் சேவை புரிந்து அமெரிக்கா மற்றும் வளர்ந்த நாடுகளை விட இந்தியாவுடைய இறப்பு வீதம் மிக 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 குறைவு. அது இந்தியாவுடைய ஹெல்த் கேர்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் ஒரு வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அரசின் இலக்கு. இந்த இலக்கில பெருமளவு இந்தியா அடைந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது கிளைமேட்டிக் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு இலக்கை நிர்ணயித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருகிறது. இந்தியாவுடைய கல்வித்தரம். அடுத்தது எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் செக்டர்னுடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லீடிங் ஜெயின்ட்ஸ், டெக் ஜெயின்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பெரும்பான்மையான சிஇஓஸ் இந்தியன்ஸ். அது நமக்கு அது என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவினுடைய கல்வித்தரத்தினுடைய உயர்நிலை. இது போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போதாது. ஏன்னா இன்னும் கீழ்மட்ட அளவிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை நம்ம பெற வேணும். எஜுகேஷன் செக்டர்ல இன்னும் வளர வேண்டியது மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது நம்ம ஒத்துக்கணும். அதே மாதிரி கோவிட் வேக்சின்ஸ். இந்த கோவிட் டைம்ல இந்தியாவுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் உலக அளவில் மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு மட்டுமில்லாமல் பல்வேறு நாடுகளுக்காக தன்னுடைய கோவிட் வேக்சின்ஸை ஏற்றுமதி செய்தது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக உலகளவில் இந்தியாவுடைய கௌரவத்தை உயர்த்திய ஒரு செயலாக அனைவராலும் பார்க்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகின் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ரோட்டு கடையில் போய் ஒரு காய்கறி வாங்கினீங்கன்னா கூட ஜிபே பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி யூபிஐ ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது ஒருத்தர் வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதனுடைய அடையாளம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு இந்திய தலைவை எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் செல்கிறதோ
அங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் கௌரவத்தையும் பெற்று வருகிறது. அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஹோப் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில டேட்டாவை ப்ராப்பரா யூஸ் பண்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கு டேட்டா எக்கானமி அப்படிங்கிற கான்செப்ட் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய தகவல்களை சரியான முறையிலே ஒருங்கிணைத்து அதன் மூலமாக நம்ம அதை எப்படி நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் சொல்றதா இந்த டேட்டா. இந்த தகவல்களை வைத்து கொண்டு நாம என்னென்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன், இது மாதிரி பல்வேறு துறைகளில் நம்மளால திட்டமிடுதல் சரியான முறையில் பண்ண முடியும். இதனால நம்முடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த ரோடு எப்படி இருக்கு, அந்த எங்க இடத்துல திருப்பம் வரும், எந்த இடத்துல வலது பக்கம் திரும்பணுமா இடது பக்கம் திரும்பணுமாங்கிற தகவல் நமக்கு சரியான முறையில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு ஈஸியா போயிடலாம். எதுவுமே தெரியாது அப்படின்னா அந்த இடத்த நம்ம சுத்தி சுத்தி போயிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி நமக்கு இந்த டேட்டா நமக்கு சரியான முறையில கிடைச்சது அப்படின்னா நம்மால நம்முடைய இலக்கை மிக எளிதாக அடைய முடியும். இந்த டேட்டா அப்படின்னு நான் சொன்னோம், டேட்டாவை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னோம். ஆனா ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அத சம்பந்தப்பட்ட தனி உரிமை மற்றும் பாதுகாப்பை சரியான முறையில் நம்ம கொடுக்கணும். ஏன்னா தனிநபர்கள் பற்றிய தகவல்கள் எங்காவது லீக் ஆச்சு அப்படின்னா அது அவர்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை உண்டாக்கும். இதுல இந்த இன்றைக்கு சைபர் கிரைம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. அதை சரிப்படுத்துவதற்கான திட்டங்களும் சட்டங்களும் நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இது இங்க சொல்லக்கூடிய விஷயம். இப்ப இது வரைக்கும் நம்ம டேட்டா எக்கானமின்னு என்ன, அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அது தொழில்துறைகளாகட்டும் நிர்வாகத்திலாகட்டும் அது எவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அது சிறப்பா செயல்படணும் அப்படின்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அண்ட் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் செய்யக்கூடிய முதலீடும் மிக மிக அவசியம். இப்ப இந்த டேட்டா எக்கானமி ப்ராப்பரா பண்றதுக்கு டிஜிட்டல் லிட்ரஸியை நம்ம அதிகமா கொடுக்கணும். இந்த டிஜிட்டல் நாலேஜ் உள்ள மக்கள் மூலமாகத்தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால அரசு கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களை முதலீடு செய்யறதுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். இதன் மூலமாக இந்த டிஜிட்டல் துறையில காணப்படக்கூடிய டிமாண்ட் சப்ளை கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ இது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய அறிவுபூர்வமான முடிவுகளை எடுப்பதற்கும் வேலைவாய்ப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியில ஒவ்வொருடைய பங்களிப்பை உறுதி செய்வதற்கும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை எல்லாருமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. இதுவரைக்கும் விக்சித் பாரத் அல்லது விஷன் 2047 பற்றி நம்ம பார்த்தோம். அதுல ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் அதை எவ்வாறு அடைய முடியும் அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணோம். இந்த பிரசன்டேஷன் இன்னும் தொடர்கிறது. அதனுடைய இரண்டாவது பகுதியில எப்படி நம்மளுடைய தேசத்தினுடைய பொருளாதார கொள்கைகளை நிதி கொள்கைகளை அமைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய இலக்குகளை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் அதுல ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன, அந்த சவால்களை எப்படி இந்திய அரசு எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற விஷயங்களையும் நாம பார்க்கலாம். உங்களுடைய இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நண்பர்களிடம் ஷேர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த சேனல்ல ஷேர் பண்ண போலாம். மேலும் இதனுடைய இரண்டாம் பாகம் மிக விரைவாக வர இருக்கிறது. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அளிக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.